ஒன் சைட் லவ்னாலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோமியோ படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் லவ் ஸ்டோரியில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருந்தது. அது நியூவாக இருந்தது. லாஸ்ட் பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. அந்த விக்ரம் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தான் ஹஸ்பண்ட் வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அந்த விக்ரம்ன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 2 பேத்துக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினே புரிஞ்சுக்கிட்டு ரிவீல் பண்ணது, முக்கியமாக அந்த சிஸ்டர் கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோரி பிளாட் வந்து நியூ டைரக்டர் விநாயக் வித் வைத்தியநாதன் சொல்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதே பண்ணிங்களா? ஹீரோயின் நீங்கள் வந்து இதெல்லாம் படம் வந்து அதிகம் பண்ணதில்ல, அவங்களுக்கு சூட் ஆனிச்சா? மெர்லானி ரவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள தவிர வேறு யார் போட்டிருந்தாலும் ஆப்டாக இருந்திருக்காது. கெமிஸ்ட்ரி 2 பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ட்விஸ்ட்டு தான் படமே ட்விஸ்ட்டு தான். சூப்பராகவே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சில்ட்ரன்ஸோட வந்து பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நாளைக்கு க்ரௌடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக இருக்குது, நாளைக்கு பாருங்கள் க்ரௌடு எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய மூவி. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ட்ரேட்மார்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி நிறைய படம் நல்லா பண்ணணும், நல்ல மோட்டிவேஷனாக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. மியூசிக் நல்லா இருந்தது. அதாவது ஸ்டோரி ரன் ஆகிறதுக்கும் மியூசிக்கும் ஒன்றா மெர்ஜாகி பார்க்க முடிஞ்சது, தனியாக தெரியல. அந்த மாதிரி எதுவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஓகே, நல்லா இருக்குங்க ப்ரோ, பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் செம்மையாக இருக்குங்க ப்ரோ, நல்லா மாசாக நல்லா இருக்கு. நல்லா ஹீரோயின் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்பாமே இருப்பாங்க, லாஸ்ட்டாக நம்பிட்டாங்க. எனக்கு பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட்டாக சேர்றதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவங்க தங்கச்சி பிரிச்சிருந்து இல்லை தெரியாமல் இருந்துச்சு, அப்புறம் தெரிஞ்சிடும். அதோட ஹாப்பினஸ் தான் நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருக்குது, ஸ்மார்ட்டாக அழகாக இருக்காரு. ஈஸி ஹீரோயினும் செம்மையாக இருக்காங்க. ஓகே, நல்லா பேரிங் செட் ஆகிடுச்சிங்க ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரே ஃபைட்டு, அந்த ஃபைட்டு கரெக்டாக வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது படம், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணிச்சு, 2வது ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. அருமையாக இருந்துச்சு. எல்லாரும் மூவியில் பாருங்க. சூப்பருங்க, சூப்பர். நல்லா இருக்கு ஃபேமிலி படம் சூப்பருங்க. கணவன் மனைவி சமாச்சாரத்தை வந்து கடைசியாக சேர்த்து வச்சுக்கிறாங்க பாருங்க. அருமையான டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓடும். தேங்க்யூ. அருமையாக இருக்கும். சூப்பர் தான் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. ஃபேமிலியில் நல்லா இருந்துச்சுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. படம் சூப்பராக இருந்தது, நல்ல இம்பேக்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி வைஸ் இல்லை, படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. படம் நல்ல ஸ்டோரி, தவற மட்டும் காமிச்சிருங்க கொஞ்சம். விஜய் ஆண்டனி எப்படி ஆக்டிங்? நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு விஜய் ஆண்டனி. ஹீரோயின் ஆக்டிங்ல 2 பேருமே நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்கு. படம் அருமையாக இருக்குது, எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். விஜய் ஆண்டனி இந்த மாதிரி படம் எப்பவுமே நடிச்சதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. முக்கியமாக புருஷ பொண்டாட்டி படம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சா வச்சுக்க படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. செம்ம மொக்கங்க, பார்க்கவும் முடியல. என்ன படம் சொல்றது? இதான் ரோமியோ. பரவாயில்ல, சுமார் மொக்கனா மொக்க. படம் போட்டது இருந்தால் அவர் போகலான்னாரு. போயிருந்தா எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்திருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம். பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. அவர் ஆக்டிங் சூப்பராகவே இருக்கு. பிடிச்ச சீன் பிடிச்ச சீன்னா
ஒன் சைட் லவ்னாலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்களே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குங்க சார்